ஹலோ மகளே, நான் உங்கள் தனுஷ் ரேடியோஸ். இன்றைக்கான பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக்ஸ்எல்ஆர் கனெக்டர் விசஸ் ஏஆர்சி கனெக்டர். இந்த ரெண்டுத்துடைய கனெக்டரும் பார்த்துட்டோம் அப்படின்னா எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம், எதுக்காக யூஸ் பண்ணுறோம், பெஸ்ட்டான ஆடியோ இதில் தரும் அப்படிங்கிறத பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக சொல்லலாம். அதுக்கான வீடியோ தான் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஓகேங்களா? இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் இந்த ரெண்டுத்துடைய கனெக்டர் இதோட இருக்கும். அதேமாதிரி நம்ம ஆடியோ ஆம்ப்ளிஃபையரில் செட்டப் பண்ணும்போது ஒரு டவுட் ரொம்ப பேருக்கு இருக்கும். எக்ஸ்எல்ஆர் கனெக்டர் யூஸ் பண்ணலாமா, அதேமாதிரி இல்லை ஏஆர்சி கனெக்டர் போடலாமா, ரெண்டு கனெக்டருமே ஆடியோ ஃபீல்டில் யூஸ் ஆகுதில்ல, பட் சவுண்டு குவாலிட்டி, நாய்ஸ் ரிடக்ஷனு, இந்த டியூரபிலிட்டிலாம் இதில் பார்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப இருக்கும். டிஃப்ரென்ஸ் அதிகமாக இதில் இருக்கும். அதேமாதிரி இந்த வீடியோவில் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். எக்ஸ்எல்ஆர் கனெக்டர்னால் என்ன, அதேமாதிரி ஏஆர்சி கனெக்டர்னால் என்ன, சவுண்ட் குவாலிட்டி டிஃப்ரெண்ட்டு, அதேமாதிரி நாய்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறது, அதே மாதிரி நம்முடைய ப்ரொஃபஷ்னலுக்கு எது யூஸ் பண்ணலாம், ஹோம் யூஸ்க்கு எது யூஸ் பண்ணலாம், இதை பற்றின ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைனலாக வெர்டிக் பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கலாம். அதேமாதிரி இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா HDMI ஃபீமேல் கனெக்டர். இது மேல் கனெக்டர் பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய டிவி சாக்கெட்லேயோ இல்லை நம்மளுடைய டிஸ்பிளே, அதாவது நம்ம ஆடியோ சிக்னல் கொடுக்குறோம் இல்லையா, அந்த சிக்னலில் எல்லா இதுலேயுமே இருக்கும். இது பார்த்துட்டோம் அப்படின்னா இயர்ஃபோன் கனெக்டர். ஓகேங்களா? இதை பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய எக்ஸ்எல்ஆர் டைப்பில் பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த டைப்பில் தான் இருக்கும், சேம், பட் பெருசாக இருக்கும். அதனுடைய டீட்டெயில்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கலாம். அதே மாதிரி நம்மக்கிட்ட ஏஆர்சி பின், ஓகேங்களா, இந்த பின்னும் இருக்குது. ஓகேங்களா? இதுதான் நம்மக்கிட்ட இருக்குது. எக்ஸ்எல்ஆர் பின் பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மக்கிட்ட இல்லை. ஸோ அதனால் எக்ஸாம்பிளுக்கு இதை எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ பார்த்துட்டோம் அப்படின்னா ஸ்கிப் ஆகாமல் ஃபுல்லாக பாருங்கள். பிகாஸ் லாஸ்ட்டில் பார்த்துட்டோம் அப்படின்னா எந்த கனெக்டர் பெஸ்ட்டு அப்படிங்கிறத பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாத பண்ணிக்கோங்க. நான் உங்கள் தனுஷ் ரேடியோஸ். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ்எல்ஆர் கனெக்டரை பற்றி பார்க்கலாம். எக்ஸ்எல்ஆர் கனெக்டர்னால் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா அதில் எதில் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரொஃபஷ்னலாக ஆடியோ கனெக்டரில் யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி எதில் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா மைக்ரோஃபோன்ஸில், மிக்சரில், அதே மாதிரி ப்ரொஃபஷ்னலாக ஆம்ப்ளிஃபையர் செய்கிறவங்க, ஸ்டுடியோ எக்யூப்மெண்ட்டில், இது மாதிரி யூஸ்வலாக பார்த்துட்டோம் அப்படின்னா அதில் 3 பின் இருக்கும். ஓகேங்களா? 3 பின்ஸ் அதில் பார்த்துட்டோம் அப்படின்னா இருக்கும். பின் லே அவுட் பார்த்துட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பின், அதாவது ஃபஸ்ட்டு பின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிரவுண்டு. ஓகேங்களா? ரெண்டாவது பின்னு பாசிட்டிவ் சிக்னல், மூணாவது பின்னு நெகட்டிவ் சிக்னல். ஓகேங்களா? இதுதான் இதனுடைய பின்னுடைய டயக்ராம். ஓகேங்களா? இது பார்த்துட்டோம் அப்படின்னா பேலன்ஸான ஆடியோ சிக்னல் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? பேலன்ஸான ஆடியோ சிக்னல் பார்த்துட்டோம் அப்படின்னா எக்ஸ்எல்ஆர் கனெக்டரில் தான் பார்த்துட்டோம் அப்படின்னா கிடைக்கும். ஓகேங்களா? பேலன்ஸ்டு சிக்னல் அப்படின்னா என்ன அப்படின்னா, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா சிக்னல் 2 லைனில் போகும், பாசிட்டிவ் சிக்னல் அண்ட் நெகட்டிவ் சிக்னல். இந்த 2 சிக்னலையுமே சிக்னல் ரிவர்ஸாக ட்ராவல் பண்ணும். ஓகேங்களா? சிக்னல் ரிவர்ஸாக ட்ராவல் பண்ணும் அப்படின்னா அதனால் எக்ஸ்டர்னலாக நாய்ஸ் கேன்சலேஷன் ஆகும். அதே மாதிரி இதுதான் பார்த்துட்டோம் அப்படின்னா ப்ரொஃபஷ்னலாக ஆடியோடைய சீக்ரெட்டே. ஓகேங்களா? நாய்ஸ் கேன்சலேஷன்ஸ் பர்ஃபெக்டாக ஆகும். அதே மாதிரி அட்வான்டேஜ் என்னென்னு பார்க்கலாம். எக்ஸ்எல்ஆர் கனெக்டரை பொறுத்த வரைக்கும் யூஸ் பண்ண பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நாய்ஸ் கேன்சலேஷன். ஓகேங்களா? நாய்ஸ் கேன்சலேஷனில் ரெடக்ஷன் ஆகும். அந்த பேலன்ஸ்டான ஆடியோ யூஸ் பண்ணுறதுனால பார்த்துட்டோம் அப்படின்னா நம்முடைய ஹம்மிங் நாய்ஸாக இருக்கட்டும், இல்லை இன்டர்ஃபரன்ஸாக இருக்கட்டும், இல்லை கேபிள் நாய்ஸாக இருக்கட்டும், ரொம்ப கம்மியாகும். ஓகேங்களா? எக்ஸ்எல்ஆரில் ரொம்ப கம்மியாகும். ஓகே, அதனால தான் இந்த மைக் யூஸ் பண்ணும்போது அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் மிக்சர் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது ரொம்ப ரெடக்ஷன் ஆகும். ஓகேங்களா? ரொம்ப கம்மியாகும். அதே மாதிரி எக்ஸ்பெஷலாக பார்த்துட்டோம் அப்படின்னா லாங் கேபிள் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் மிக்சராக இருக்கட்டும், ஸ்டேஜில் மிக்சரை யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதில் ஸ்டேஜில் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அதே மாதிரி ஆம்ப்ளிஃபையரில் இருக்க ஃபேர் டிஸ்டன்ஸில், ஓகேங்களா, ஃபேர் டிஸ்டன்ஸில் அடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஆர்சிஏ கேபிள் யூஸ் பண்ணினா அப்படின்னா நாய்ஸ் வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஆர்சிஏ கேபிள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நாய்ஸ் வரும். பட் எக்ஸ்எல்ஆர் யூஸ் பண்ணும்போது க்ளீனான சவுண்டு வரும். ஓகேங்களா? ஸ்ட்ராங்கான லாக் சிஸ்டம் அப்படின்னா எக்ஸ்எல்ஆர் கனெக்டரில் லாக்கிங் மெக்கானிசம் இருக்கும். ஓகேங்களா? கேபிள் ரிமூவ் ஆகாது ஈஸியாக. ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸில் பார்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அதில். ஓகேங்களா? ப்ரொஃபஷ்னலாக சவுண்ட் குவாலிட்டி பார்த்துட்டோம் அப்படின்னா ஸ்டுடியோ ரெக்கார்டிங்காக இருக்கட்டும், இல்லை கான்சர்ட்டு, ஆடியோ, டிஜே செட்டப்புக்கு எல்லாமே பார்த்துட்டோம் அப்படின்னா எக்ஸ்எல்ஆர் தான் ஸ்டாண்டர்டாக தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் சிக்னல் பார்த்துட்டோம் அப்படின்னா லாஸ் ரொம்ப கம்மியாகும். ஓகேங்களா? இந்த டாப்பிக்கை பற்றி ஏன் பேசுகிறேன் அப்படின்னா, சப்ஸ்கிரைபர் நம்ம நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார் கமெண்ட்டில். அவருக்காக தான் இந்த வீடியோ பார்த்துட்டோம் அப்படின்னா போட்டுட்ருக்கோம். நிறையா பேர்த்துக்கு இந்த டவுட் இருக்கும். ஓகேங்களா? நிறையா பேர்த்துக்கு டவுட் இருக்கும். அதனால தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். அதேமாதிரி டிஸ்அட்வான்டேஜஸ் எக்ஸ்எல்ஆரில் பார்க்கலாம். எக்ஸ்எல்ஆர் கனெக்டரில் கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா காஸ்ட் வைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி எக்ஸ்எல்ஆர் கனெக்டரு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். ஓகேங்களா? நார்மல் கனெக்டரை விட காஸ்ட்லியாக இருக்கும். அதே மாதிரி போர்டு சப்போர்ட் வேணும். ஓகேங்களா? போர்டு சப்போர்ட் நம்மளுடைய எலக்ட்ரானிக்கில் எந்த பொருள் எடுத்துக்கிட்டாலுமே சரி, பின்னு மட்டும் கேபிள் மட்டும் இருந்தால் பத்தாது. அதனுடைய அவுட்புட்டில் நம்மளுடைய
பின்னாக இருக்கட்டும், இல்லை அதனுடைய அவுட்புட்டாக இருக்கட்டும், டிஜிட்டலாக இருக்கட்டும், அனலாகாக இருக்கட்டும் சப்போர்ட் பண்ணணும். சப்போர்ட் பண்ணால் தான் அது வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கேபிள் வேலை செய்யும். ஓகேங்களா? போர்டு சப்போர்ட் வேணும். ஆம்ப்ளிஃபையர் போர்டில் பேலன்ஸ்டான இன்புட் சர்க்யூட் இருக்கணும். இல்லை அப்படின்னா எக்ஸ்எல்ஆர் யூஸ் பண்ணால் பெனிஃபிட் ஃபுல்லாக கிடைக்காது. அதேமாதிரி சைஸ் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா பெருசாக இருக்கும். எக்ஸ்எல்ஆர் கனெக்டரில் கொஞ்சம் பல்கியாக இருக்க மாதிரி இருக்கும். சின்ன சின்ன டிஐஒய் ஆம்ப்ளிஃபையர் பாக்ஸ்லாம் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஸ்பேஸ் ப்ராப்ளம் வரும். அதே மாதிரி ஏஆர்சி ஓகேங்களா? ஏஆர்சி கனெக்டர் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இப்போ ஏஆர்சி கனெக்டரை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா, ஏஆர்சி கனெக்டர்னால் நார்மலாக அதாவது வந்து ஆர்சிஏ ஓகேங்களா? நார்மலாக ஆர்சிஏ கனெக்டர் மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஹோம் ஆடியோவில் ரொம்ப காமன். ஓகே, யூஸ் பண்ணுவாங்க. டிவி ஆடியோ சிக்னலுக்கு, அதேமாதிரி அவுட்புட்டுக்கு, ஹோம் ஆடியோவுக்கு, அதேமாதிரி டிவிடி பிளேயரு, ஆடியோ டிவைசஸ்ஸு இது எல்லாமே அன்பேலன்ஸ்டு ஆடியோ சிக்னலாக யூஸ் பண்ணோம். பின் ஸ்ட்ரக்சர், இதனுடைய பின் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா சென்டர் பின்னு. ஓகேங்களா? சென்டர் பின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிக்னல். ஓகேங்களா? சென்டர் பின்னு, இந்த சென்டர் பின் எடுத்துகிட்டோம் அப்படின்னா சிக்னல். இந்த சுற்றியும் ஒரு பின்னு மாதிரி வரும் பாருங்கள், இந்த செம்பு மாதிரி இருக்குங்களா, சுற்றியும் செம்பு மாதிரி இருக்குல்ல, அது வந்து பார்த்தோம் அப்படின்னா கிரவுண்டு. இந்த டைப்பில் தான் இது வேலை செய்யும். இதுதான் ஆர்சிஏ கனெக்டர் பேசிக்குடைய டிசைனு, அதேமாதிரி டயக்ராம். ஓகேங்களா? ஏஆர்சி கனெக்டருடைய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஏஆர்சி கனெக்டர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதனுடைய அட்வான்டேஜ் சீப்பு. ஓகே, சீப்பான ப்ரைஸில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கிடைக்கும். அதேமாதிரி ஏஆர்சி கனெக்டரில் ரொம்ப லோ காஸ்ட். ஓகேங்களா? டிஏவி ஆம்ப்ளிஃபையருக்கு ப்ராஜெக்ட் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். அதேமாதிரி ஈஸியாக இன்ஸ்டாலேஷன் சிம்பிளாக வந்து இதை எடுத்துகிட்டு போய் ஆர்சிஏ கனெக்டரில் போய் சொல்லணும் அப்படின்னா, சாக்கெட்டில் போய் சொல்லணும் அப்படின்னா சிம்பிளாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி ஈஸி இன்ஸ்டாலேஷன். அதேமாதிரி சால்ட்ரிங் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, சால்ட்ரிங் எல்லாமே பண்ணுறதுக்கு நம்மளுடைய கஸ்டமைஸ்டாக ஆம்ப்ளிஃபையர் பண்ணும்போது சால்ட்ரிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சேம் அதே மாதிரி 2 ஒயர் தான் வரும். ஓகேங்களா? 2 ஒயர் தான். இது லெஃப்ட்டு, இல்லை இது ரைட், இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதே மாதிரி கிரவுண்டு. ஓகேங்களா? கிரவுண்டு இருக்கும். ஸ்மால் சைஸ், அதாவது வந்து சின்ன சின்ன இதுக்கு எல்லாமே ஆம்ப்ளிஃபையர் பேனலில் யூஸ் பண்ணுறதாக இருக்கட்டும் கம்மியாக எடுக்கும். ஓகேங்களா? அதனால் டிஏவி ஆம்ப்ளிஃபையருக்கு எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஏஆர்சி கனெக்டர் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நாய்ஸ் ப்ராப்ளம் வரும் கண்டிப்பாக. அதேமாதிரி அன்பேலன்ஸ்டான சிக்னல் யூஸ் பண்ணுறதுனால ஹம்மிங் அண்ட் இன்டர்ஃபரன்ஸ், கிரவுண்டு நாய்ஸு வரும் சான்ஸ் இருக்குது. ஓகே, எஸ்பெஷலாக லாங் கேபிள் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வரும். அதேமாதிரி லூஸ் கனெக்ஷன் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏஆர்சியில் கனெக்டரில் லாக்கிங் சிஸ்டம் கிடையாது அதில். ஓகே, எக்ஸ்எல்ஆரில் இருக்குது, பட் இதில் ஏஆர்சியில் கிடையாது. கேபிள் ஈஸியாக வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ரிமூவ் ஆகும். அதேமாதிரி ஸ்டேஜ் யூஸுக்கு சேஃப் இல்லை. ஓகேங்களா? சிக்னல் கண்டிப்பாக லாஸ் ஆகும். லாங் டிஸ்டன்ஸுக்கு சிக்னல் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். அதனால் ப்ரொஃபஷ்னல் ஆடியோவில் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? எக்ஸ்எல்ஆர் தான் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ப்ரொஃபஷ்னலாக யூஸ் பண்ணுவாங்க. ஏஆர்சி யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஃபைனல் கவுண்டோம். எக்ஸ்எல்ஆர் அப்படிங்கும்போது எக்ஸ்எல்ஆர் விசஸ் ஏஆர்சி கம்பேரிசன் போட்டோம் அப்படின்னா சிம்பிள் கம்பேரிசன் பண்ணலாம். ஓகே, ஃபீச்சர் அப்படின்னு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா எக்ஸ்எல்ஆரில் ஏஆர்சியில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஓகே, எக்ஸ்எல்ஆரை பொறுத்த வரைக்கும் நாய்ஸ் கம்மியாக இருக்கும். அதேமாதிரி மீடியமான இது இருக்கும். பேலன்ஸ்டான ஆடியோ அவுட்புட் கிளாரிட்டி கிடைக்கும். அதேமாதிரி காஸ்ட் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அதிகமாக இருக்கும். ப்ரொஃபஷ்னல் யூஸுக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். டிஐஒய்க்கு யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஏஆர்சி பொறுத்த வரைக்கும் ஆர்சிஏ சாக்கெட்டு அந்த டைப்பில் பின்னு வரதில்ல எல்லாமே. ஓகே, காமனாக. ஓகே, ஹெச்டிஎம்ஐ போட்டையும் இன்க்ளூட் பண்ணி தான் சொல்கிறேன். அதில் வரும்போது அதாவது வந்து நாய்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சிக்னல் வந்து பார்த்தோம் அப்படின்னா லாஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. பேலன்ஸ்டான அவுட்புட் இருக்காது, அன்பேலன்ஸ்டான அவுட்புட் தான் வரும். அதேமாதிரி காஸ்ட்டு ரொம்ப கம்மி. ஓகேங்களா? அதில் பொறுத்த வரைக்கும் காஸ்ட் கம்மி. பட் வந்து ப்ரொஃபஷ்னலாக யூஸ் பண்ண முடியாது. ஹோம் ஆடியோ அந்த மாதிரி டைப்புக்கு யூஸ் பண்ணலாம். வெரி காமனாக யூஸ் பண்ணுறது. ஸோ ப்ரொஃபஷ்னல் ஆடியோ அப்படின்னு வந்து பொறுத்துக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸ்எல்ஆர் தான் பெஸ்ட்டு. ஓகே, ஹோம் ஆம்ப்ளிஃபையருக்கு ஏஆர்சி போதுமான அளவு இனஃபு. ரியல் ஆடியோ செட்டப் அட்வைஸ் என்ன அப்படின்னா, நான் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஆடியோ ஆம்ப்ளிஃபையர் அசம்பிள் பண்ணும்போது கஸ்டமருக்கு யூஸ்வலாக ரெக்கமெண்ட் பண்ணுவது ஹோம் யூஸ் ஆம்ப்ளிஃபையருக்கு ஏஆர்சி கனெக்டர் போதுமான அளவு. ப்ரொஃபஷ்னலாக ஆடியோ சிஸ்டத்துக்கு எக்ஸ்எல்ஆர் கனெக்டர் தான் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா பெஸ்ட்டாக இருக்கும். எஸ்பெஷலி டிஜே செட்டப்பு, இந்த மாதிரி ஸ்டேஜ் மைக்ரோஃபோன், ஸ்டுடியோ ரெக்கார்டிங்க்கு ஓகே எக்ஸ்எல்ஆர் தான் மேண்டட்ரி. ஃபைனல் கன்க்ளூஷனில் என்ன அப்படின்னா, ப்ரொஃபஷ்னல் ஆடியோவுக்கு கண்டிப்பாக நாய்ஸ் ஃப்ரீயாக இருக்கணும். சிக்னல் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா எந்த இரைச்சல் இந்த மாதிரிலாம் எதுவும் வரக்கூடாது. அதேமாதிரி லாங் கேபிள் யூஸபிள் அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸ்எல்ஆர் கனெக்டர். ஓகேங்களா? அந்த மாதிரி டைப்புக்கு போயிடணும். ஏஆர்சி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஹோம் ஆடியோ சிஸ்டத்துக்கு சீப்பான சொல்யூஷனாக இருக்கும். அது வாய்ப்பு இருக்குது. பட்டு சிம்பிளான ஆடியோ சிஸ்டத்துக்கு அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டேஜ் அப்படிங்கும்போது கண்டிப்பாக எக்ஸ்எல்ஆர் அந்த டைப்பில் வந்துடணும். ஓகே,
இந்த வீடியோ வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அப்படின்னு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஆடியோ கனெக்டர், ஓகே, ஆடியோ கனெக்டரை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக அடுத்தடுத்த வர இதில் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்டான ஆடியோ கனெக்டரை பற்றி டவுட் இருக்குது அப்படின்னாலும் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம வீட்லேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா 5.1, 2.1, 7.1 கஸ்டமைஸ்டாக வீட்டில் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம சிறந்த முறையில் பண்ணி கொடுத்துர்லாம். அதே மாதிரி நம்முடைய 2.1 வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ரெடி பண்ணியாச்சு. அதனுடைய டெஸ்டிங் வீடியோ வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் வாட்ஸ்அப் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா யூடியூப்பில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா காப்பிரைட் வருது. ஸோ அதனால் உங்களுக்கு ஆடியோ ஆம்ப்ளிஃபையர் ஏதாவது கஸ்டமைஸ்டாக வேணும் அப்படின்னாலும் நம்மக்கிட்ட ஃபிக்ஸடாக இருக்குது, அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா புதுசும் இருக்குது, செகண்ட் ஹேண்டில் வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிப்ளை பண்ணிடுவேன். நம்மக்கிட்ட இப்போதைக்கு செகண்ட் ஹேண்டில் எதுவும் இல்லை. புதுசு அதாவது வந்து புதுசாக இப்போ 2 நாளைக்கு முன்னாடி செஞ்சதை நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த டெமோக்கான ஆம்ப்ளிஃபையர் 2.1 STK 4191 பண்ணது இருக்குது, அவைலபிள் தான் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். 8 இன்ச்சு 2 யூஸ் பண்ணிக்கலாம், 50 வாட்ஸ் to 80 வாட்ஸ் வரைக்கும். சப்வூஃபர் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா டைன்டி, புல்ஸ்டோனு, இந்த மாதிரி சப்வூஃபர் 12 இன்ச்சு வரைக்குமே லோட் பண்ணிக்கலாம். 10 இன்ச்சு பர்ஃபெக்டாக இருக்கும், 12 இன்ச் வேணும்னாலே லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் தனுஸ்ரீ ஆடியோஸ். டவுட் அப்படின்னா கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஓகே, இந்த வீடியோ வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், முடிச்சிக்கலாம்.